அன்புள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இருபெரும் தெய்வங்களை வணங்கி இந்த பதிவை வெளியிடுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். முதல்ல நம்ம திரைப்பட இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் உடைய மரணம் மனதை பாதிக்கிறது. சிறந்த இயக்குனர் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த பாக்கியராஜ் அவர்கள் 1984 நமது புரட்சி தலைவர் அமெரிக்காவில் இருக்கும்போது, உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நேரடியாக சென்று பார்த்து விட்டு வந்தவர் பாக்கியராஜ் அவர்கள். அவர் தான் சொல்லி இந்த மாதிரி நல்லா இருக்கார், யாரும் கவலைப்பட வேணும்னு சொன்னார். ஆனால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அவரை நேரடியாக பார்க்காமலேயே நம்பிக்கை உடைய பிரச்சாரத்தை அப்பயே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பிரச்சாரத்தை செய்தார்கள். அந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எம்ஜிஆர் உயிரோடு இல்லை, அவர் ஐஸ் பெட்டியில் தான் வருவார், அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் மீறி நம்ம தலைவர் அந்த விமான நிலையத்தில் வரும்போது 2 கையை தூக்கி, எந்த கை விளங்காதுன்னு சொன்னாங்களோ அந்த கையை தூக்கி காமிச்சு அவர் வந்தார். அதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்வுகள் மனதில் இருக்கின்றன. ஆகவே அண்ணன் பாக்கியராஜ் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அதுக்கப்புறம் போலியோ சொட்டு மருந்து எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. குழந்தைங்களுக்கு நல்லபடியாக போலியோ சொட்டு மருந்தெல்லாம் போடுங்க, அப்போ தான் குழந்தைகள் நல்லபடியாக வரும். அந்த அரசாங்கம் செய்திருக்க அரசாங்கத்துக்கு நன்றி. அப்புறம் இன்னும் அந்த போதைப் பொருள், கஞ்சா இதெல்லாம் இன்னும் எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டு தான் இருக்குது. நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நடவடிக்கை தீவிரப்படுத்தி எல்லாத்தையும் எடுத்து போதை இல்லாத தமிழ்நாடாக ஆக்கணும். அது எல்லாருக்கும் உள்ள பங்கு இருக்கிறது. அதை எல்லாருமே சேர்ந்து செய்யணும். இளைஞர்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும், தவறுகள் செய்யக்கூடாது, நம்ம நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அரசாங்கம் சார்ந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னும் பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன, அதை கவனிக்க வேண்டும். அப்புறம் மீண்டும் மீண்டும் பழைய கதையை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. திமுக அதிமுக கூட்டணி வைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த நிர்மல்குமார் மினிஸ்டர் கூட சொல்லியிருக்காரு. அது அவங்க அரசியல் ரீதியாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அது தவறான ஒரு கருத்து. என்றைக்குமே திமுக அதிமுக தண்ணியும் எண்ணெயும் போல் ஒன்றாக சேர மாட்டாங்க. அது அரசியல் லாபத்துக்காக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் தயவு கூர்ந்து யாரும் அதை நம்ப வேண்டாம். இப்போ கண்டிப்பாக நமது அதிமுக புத்துணர்ச்சி பெற்று இருக்கிறது. இளைஞர்கள் எல்லாருமே ரொம்ப தீவிரமாக இது பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வருகின்ற இடைத்தேர்தலில் நம்ம வெற்றி பெற்றலாம். தைரியமாக தன்னம்பிக்கையுடன் இருங்கள் என்று கூறிக்கொண்டு, யார் போனாலும் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. நமக்கு புரட்சி தலைவர் மட்டும்தான் நமக்கு தலைவர். அம்மா பாதுகாப்பாக இருந்து கட்சியை காப்பாற்றிருக்காங்க. அண்ணன் நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்கார். கண்டிப்பாக வெற்றி வாகையை சூடுவோம், அதில் எந்த விதமும் ஐயமும் இல்லை. ஏன்னா மின்வெட்டு நிறையா இருக்குது, நிறைய பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் தான் எஜமானர்கள். ஆகவே சும்மா டிவியில் உட்காந்துட்டு கருத்து சொல்லிகிட்டு இருக்கிறவங்கலாம் எஜமானர்கள் கிடையாது. அதனால் அவங்க யார் என்ன வேணாலும் பேசிகிட்டு இருக்கட்டும். களத்தில் இருக்கிறது நம்ம தொண்டர்கள் தான் இருக்காங்க, தொண்டர்களுக்கு தெரியும். அதனால் வருகின்ற இடைத்தேர்தல் அனைத்து தொகுதியிலும் நாம் வெற்றி பெறுவோம் என்று கூறிக்கொண்டு, நாளை நமதே, இந்த நாடு நமதே என்று கூறிக்கொள்கிறேன். புரட்சித் தலைவர் புகழ் வாழ்க, புரட்சித் தலைவர் அம்மா புகழ் வாழ்க, அண்ணன் எடப்பாடியாரின் வெற்றி பயணம் தொடரட்டும் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் பி. மாரியப்பன். நன்றி, வணக்கம்.